ஹாய், தேங்க்யூ ஆல் ஃபார் சூசிங் ஸ்கூல் சிராஜ். சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். இல்லை அதிகமானவங்க அதுக்கு ஆசைப்படுவோம். அதே மாதிரி இது அதை விட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கம்யூனிட்டி, ஒரு 8-10 பேர் இருக்கிற ஒரு கூட்டம் வந்து நமக்கு தேவை. ஏன் அந்த மாதிரி ஒரு கூட்டம் தேவை அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கூட்டம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப வந்து ரிஸ்க் அதிகமாக எடுக்கலாம். ஸோ நம்பர் 1, அந்த கூட்டம் நமக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா சேஃபாக இருக்கணும். ஸோ லைக் நியூ இயர் வரப்போகுது, ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ நான் என்ன யோசித்தேன்னா, ஒரு கம்யூனிட்டி ஒன்று பில்ட் பண்ணணும்டா அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன் இந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கம்யூனிட்டி வந்து லைக் பேஸ் இது. அந்த கம்யூனிட்டியில் இருக்கும்போது நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணோம்னா நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ பஸ்ஸில் போகிறோம், டிக்கெட் வாங்கிட்டோன்னா வேலை முடிஞ்சிருச்சு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அந்த 1.5 மணி நேரமோ அந்த லைக் அந்த அந்த கண்டினியூஸ் ஜேர்னி வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். ட்ரெயினில் போகிறோம், டிக்கெட் இல்லைன்னா லைக் ஜேர்னியே பண்ண முடியாது இல்லை. அதுதான். ஸோ இந்த கம்யூனிட்டி வந்து அந்த டிக்கெட் மாதிரி ஒரு பேஸ், அவ்வளோதான். ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த கம்யூனிட்டியில் நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணணும். அது மாதிரி ஒரு கம்யூனிட்டியை வந்து நம்ம வந்து உருவாக்கி வச்சுக்கணும். ஸோ சேஃபாக ஃபீல் பண்ணுற கம்யூனிட்டி உருவாக்குறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் ஒரு 4-5 இருக்குது. நம்பர் 1, கேரிங் லெஸ். அதிகமாக என்ன பண்ணுங்கள், ரொம்ப லெஸ்ஸாக கேர் பண்ணுங்கள். எது அப்படின்னா, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நான் கம்யூனிட்டிக்குள்ளே என்டர் ஆகுறேன் அப்படின்னாலே வந்து என்ன ஆகணும், ஃபஸ்ட்டு வந்து ஓகே நான் எப்படி இருக்கேன், என்னை பற்றி என்ன யோசிப்பாங்க, என்னை பற்றி என்ன பேசுவாங்க, இதுதான் நம்ம மைண்ட் தாட்டில் வரும். ஸோ நம்பர் 1, கேர்லெஸ். இதை வந்து சுத்தமாகவே ரொம்ப லெஸ் பண்ணிடுங்க, கேர் பண்ணவே பண்ணாதீங்க. நம்பர் 2, எது உங்களை கஷ்டப்படுத்துதோ அதை ட்ரைவியல் பண்ணுங்கள். அதாவது அன்இம்பார்ட்டன்ட். நமக்கு நல்லா தெரியும் இது நமக்கு இரிட்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா போய் அதை எட்டி பார்ப்போம். அந்த வேலை பண்ணாதீங்க, அன்இம்பார்ட்டன்ட் பண்ணுங்கள். யார் என்ன பேசினாலோ எது மாதிரி நடந்துக்கிட்டாலோ உங்களுக்கு வந்து இரிட்டேட்டிங் ஆகுமோ அதை வந்து கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா அன்இம்பார்ட்டன்ட் பண்ணுங்கள். அதை பெருசாக என்ன பண்ணாதீங்க அப்படின்னா லைக் கவனம் செலுத்தாதீங்க. நம்பர் 3, நோட்டீஸுங்க. அதிகமாக என்ன பண்ணாதீங்கன்னா நோட்டீஸ் பண்ணாதீங்க. ஒரு ஆக்சிடெண்ட் இருக்குது, இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து பாதரிங்காக இருக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். நமக்கு என்ன தோணுன்னா, ஓகே தெரிஞ்சவங்களா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு க்யூரியஸ்னஸ் என்ன பண்ணுன்னா நம்மளை போய் பார்க்க வைக்கும். பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து லைக் நம்ம பாதர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் ஒரு கூட்டத்துலேயும். ஓகே, அந்த கூட்டத்தில் வந்து எது உங்களை பாதர் பண்ணுதோ, எது இரிட்டேட் பண்ணுதோ அது என்ன பண்ணாதீங்க அப்படின்னா நோட்டீஸ் பண்ணாதீங்க. அது எவ்வளோ தூரம் நீங்கள் அதை பார்க்காம இருக்கீங்களோ, இன்விசிபிளாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு. அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறது. நம்பர் 4, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் எதை வச்சுருக்கு அப்படின்னா, உங்களோட வேல்யூவை மற்றவங்க கையில் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதாவது நான் பேசுகிறதுக்கு வந்து வேல்யூ வந்து நான் தான், எனக்கு தெரியும் இல்லை நான் பேசுகிறது கரெக்டாக இல்லையா, நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் எவ்வளோ அதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ரெக்கக்னைசேஷனை மற்றவங்க கிட்ட கொடுக்காதீங்க. குழந்தைங்க அழகாக பண்ணுவாங்க, ட்ரெஸ் போட்டு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அந்த குழந்தை பெருசாக அந்த வேலையை கேட்காது. அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடும், ஓகே நமக்கு இது நல்லா இல்லையா, நல்லா இருந்தால் ஓகே, நல்லலாம் மாற்றிட்டு போயிடும். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம்னா லைக் அந்த வேல்யூ வந்து நம்மளோட வேல்யூவை, நம்மளோட டேலண்டெல்லாம் மற்றவங்க கிட்ட காமிச்சு ஒரு ரெக்கக்னைசேஷன் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அவங்க கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது. லாஸ்ட் ஒன் வந்து லெட்டிங் கோ பீப்புள். செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னா நிறைய கை காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், டாட்டா பாய் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது மூலிமா தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 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 கம்யூனிட்டி உருவாக்குறதுக்கான ஒரு பேஸ் லைனை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த செஷன் ரொம்ப முக்கியம், ஒரு பேஸ் கம்யூனிட்டி நமக்கு வேணும். ஆனால் வந்து அந்த கம்யூனிட்டி வந்து லைக் நிறைய விதமான கம்யூனிட்டி வேணும். ஸோ எப்படி உருவாக்குறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ எந்த கம்யூனிட்டியை உருவாக்க சொல்கிறேன் அப்படின்னா நிறைய கம்யூனிட்டி வேணும். லைக் உங்கள் பேஷனுக்கு ஒரு கம்யூனிட்டி வேணும், உங்களோட ப்ரொடக்டிவிட்டிக்கு ஒரு கம்யூனிட்டி வேணும், உங்கள் ஃபேமிலிக்கு வேணும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வேணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். நிறைய கம்யூனிட்டி உருவாக்கி வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு போகிறோம், தெரிஞ்சவங்களாக தான் நான் சந்தோஷமாக இருக்கேன்ல, ஈஸியாக இருக்கேன்ல, அதுதான். இது தெரியாத கல்யாணத்துக்கு போனால் அது மாதிரி தான். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் ஒரு 8-10 பேர் வேணும் நமக்கு. அதுதான் கம்யூனிட்டி. அது மாதிரி ஒரு கம்யூனிட்டி இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப வந்து டவுனாக ஃபீல் பண்ணுவோம். டவுனாக ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகுனா எப்படியாவது அந்த சேஃப் ஜோனில் இருக்கணும்னு தான் பார்ப்போமே தவிர அந்த சேஃபை தாண்டி லைக் ரிஸ்க் எடுத்து வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம மூளையில் வந்து எட்டவே எட்டாது. ஸோ 25 நோக்கி ட்ராவல் பண்ணும்போது கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதை ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. See you all.